கண்ணதாசன் நாத்திகராக இருந்து ஆத்திகராக மாறிய அந்த நள்ளிரவு சம்பவம் அர்த்தமுள்ள இந்து மதம் உருவான நெஞ்சை உலுக்கும் பின்னணி. வணக்கம் நேயர்களே. கவியரசு கண்ணதாசன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவரது தத்துவ பாடல்கள்தான். ஆனால் தனது இளமை காலத்தில் தீவிர நாத்திக கொள்கைகளை கொண்டவராக கடவுள் மறுப்பு மேடைகளில் முழங்கியவர்தான் கண்ணதாசன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் திடீரென்று ஆன்மீக பாதையை நோக்கி திரும்பி உலக தமிழர்களின் வாழ்வியல் புத்தகமாக திகழும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற மாபெரும் காவிய தொடரை எழுத காரணமான அந்த நள்ளிரவு சம்பவம் என்ன? அதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். கண்ணதாசன் அவர்கள் தனது வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக கடுமையான மன உளைச்சலில் இருந்தார். தொட்ட காரியங்கள் எல்லாம் நஷ்டம், நம்பிய நண்பர்களின் துரோகம், பொருளாதார வீழ்ச்சி என ஒட்டுமொத்த உலகமே தனக்கு எதிராக இருப்பது போல உணர்ந்தார். நாதிக கொள்கைகள் அவரது அறிவுக்கு திருப்தி தந்ததே தவிர அவரது உடைந்த இதயத்திற்கு தேறுதல் தரவில்லை. அப்படி ஒரு நள்ளிரவில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு விரக்தியின் உச்சத்திற்கு சென்றார் கவிஞர். அந்த சமயத்தில் அவரது அறையில் இருந்த ஒரு பழைய ஆன்மீக புத்தகத்தின் பக்கங்களை காற்றில் புரண்டன. தற்செயலாக அந்த பக்கங்களை படிக்கத் தொடங்கிய கண்ணதாசனுக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான அமைதி பிறந்தது. மனிதனின் துன்பங்களுக்கு காரணம் என்ன, அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நமது முன்னோர்கள் எவ்வளவு அழகாக எழுதி வைத்துள்ளனர் என்பதை அந்த நள்ளிரவில் அவர் உணர்ந்தார். உடனடியாக தனது பேனாவை எடுத்த கவியரசு, நான் தேடிய அமைதி எனக்குள் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டேன் என்று எழுதி தொடங்கினார். அதுதான் அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகத்தின் தொடக்கம். மனித வாழ்க்கையின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அத்தனை சடங்குகளுக்கு பின்னாலும் இருக்கும் அறிவியலையும் யதார்த்தத்தையும் தனது அசாத்திய எளிய தமிழில் வடித்தார். அவர் அந்த புத்தகத்தில் எழுதிய வரிகள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் உலுக்கியது. நெருக்கடியில் வாழும் போதுதான் மனிதன் தன்னை அறிக்கிறான், இன்பத்தில் வாழும் போதுதான் உலகை மறக்கிறான், துன்பமே உனக்கு வழிகாட்டி என்று எழுதினார். தீவிர நாத்திரியாக இருந்த ஒரு மாபெரும் கவிஞன் தனது சொந்த வாழ்க்கையின் வழியில் இருந்து ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான ஒரு வழிகாட்டி புத்தகத்தை உருவாக்கிய இந்த விறுவிறுப்பான பின்னணி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.